சத்தியத்திற்கு சாட்சி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் என்றும், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்றும் நான் முழுவதும் நம்பினபடியால் வஞ்சகமான இச்சகம் பேசும் வார்த்தைகளை என் பிரசங்கத்திலேயோ மற்றவர்களுடன் நான் உறவாடும் போதோ செய்யாதபடி தேவன் என்னை காத்து கொண்டார். அழுததெல்லாம் ஆத்துமாக்களுக்காகவும், தேவ ராஜ்யத்துக்கு யாராகிலும் சேதம் உண்டாக்கும் போதும் அதனை குறித்து வேதனையுற்றதால் மாத்திரமே. சொந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும் பழக்கம் இருந்ததில்லை. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்ற அறிவு ஆரம்ப முதலே மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது. நேரடியான என்னுடைய பிரசங்கங்கள் ஒருபுறத்தில் அநேகரை வீறு கொண்டு எழச் செய்தாலும், அநேக ஊழியருக்கு நான் தீழ்ப்பானவனாக காட்சியளித்தேன். துப்புரவான வார்த்தைகளை பேசி மக்களால் வரும் மகிமையை வெறுக்கவும், பகட்டான வார்த்தைகள் பேசி பலரை இழுத்து வசியப்படுத்தி கொள்ளவும் எனக்கு தெரியவில்லை. கிறிஸ்துவை பிரியப்படுத்தாவிட்டால் அவருக்கு ஊழியக்காரனாக நான் இருக்க தகுதியற்றவன் என்ற உணர்வு எப்பொழுதும் மேலோங்கியே இருந்தது. கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்டு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரனாக இருக்க வேண்டுமென்கிற தாகத்தினால் திறந்த புஸ்தமாக வாழவும், பிறருக்கு உன்னை ஒழிக்காதே என்கிற வேத வாக்கினை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டவும் வாஞ்சித்ததினால் எவரும் என்னை அணுக முடியும் என்கிற நிலையிலேயே என்னை வைத்து கொள்ள முயற்சி செய்தேன். இந்த நிலை அநேகருக்கு விளங்கவில்லை என்ற போதிலும் இதுவே கிறிஸ்து காட்டின வழி என என்னுள் மனசாட்சி திட்டமாய் சொல்லிற்று. ஆண்டவரை நேசிக்கும் நேசம், அவருக்காக உபயோகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நோக்கமும், அழைத்தவருக்கு உண்மையுள்ளவனாக இறுதி வரை வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற தீவிரமும், தேவ சபைக்கான வைராக்கியமும் என்னில் குறைந்து விடாதபடி இருக்க ஜாக்கிரதையாக இருந்தேன். போனால் போகட்டும், புதியது கிடைக்கும். ஆரம்பத்தில் கால்நடையாய் ஒவ்வொரு நாளும் 20 கிலோமீட்டர் வரை சென்று சுவிசேஷம் அறிவித்து வந்தேன். கம்பெனியில் வேலை செய்தபோது ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரம் உழைத்தோமே என்கிற நிறைவு உந்தி தள்ளிற்று. அதனை கண்ட ஒருவர் பழைய சைக்கிள் ஒன்றை தந்து உதவினார். இப்பொழுது ஒவ்வொரு நாட்களும் 30 கிலோமீட்டர் செல்ல முடிந்தது. என்னுடைய ஓட்டத்தையும் ஆர்வத்தையும் கேள்வியுற்ற ஒரு பெண்கள் சங்கத்தினர் ஒரு பழைய மோட்டார் சைக்கிளை வாங்கி தந்தனர். இதிலே நான் 1,20,000 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தேன். என் ஓட்டத்தினை வேகமாக்க அதனை காட்டிலும் வலுவான மோட்டார் சைக்கிளை தேவன் தந்து உதவினார். ஆனால் 8வது மாதத்தில் நான் தமிழ்நாடு சென்றிருந்தபோது என்னுடைய சகோதரிகளில் 2 அதனை எடுத்துச் செல்ல துப்பாக்கி முனையில் திருடர்களால் பறிக்கப்பட்டது. வீட்டிற்கு திரும்பி வந்த நான், எல்லாரும் நன்றாயிருக்கிறீர்களா என்று கேட்டபோது மோட்டார் சைக்கிளை பற்றி சகோதரர்கள் சொன்னார்கள். அவர்கள் நினைத்தார்கள் நான் திட்டுவேன் என்று. நானோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 175 சிசி போனால் 250 சிசி மோட்டார் சைக்கிள் ஆண்டவர் தரப்போகிறார் போலும் என்று சொன்னபோது என் சகோதரர்கள் அதிர்ந்தே போனார்கள். சொன்னபடியே 2வது வாரத்திலேயே 250 சிசி இன்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளை தேவன் வாய்க்க பண்ணினார். சில நாட்கள் கழித்து அந்த மோட்டார் சைக்கிளின் ஒரு பாகத்தை மாற்ற வேண்டி எங்களோடு பணிபுரிந்த ஒரு ஆப்பிரிக்க சகோதரியிடம் தர, அவர் அதை வேகமாக ஓட்டிச் சென்று விபத்துக்குள்ளாக்கினார். அவர் தப்பிவிட்ட போதிலும் மோட்டார் சைக்கிளின் முன் சக்கரம் முற்றிலும் நொறுங்கிவிட்டது. அதனை எடுத்து வேறு சக்கரம் ஒன்றை மாற்றி அதை ஓட்டி கொண்டிருந்தபோது அதனை கண்ட அநேக பிள்ளைகள் கேலி செய்வார்கள். ஏனெனில் அதன் முகம் வேறு பக்கமாக திரும்பியிருக்கும். அதனை கண்ட ஆண்டவர் ஒரு புதிய அம்பாசிடர் கார் கிடைக்க உதவி செய்தார். சில மாதங்களுக்கு பின்பு நான் ஜெபித்து கொண்டிருந்தபோது அந்த காரை பாஸ்டர் தயானந்தனுக்கு கொடுக்கும்படி தேவன் ஏவினார். மீண்டும் நான் சைக்கிளில் செல்லலானேன். அதன் பின்னர் ஒரு ஸ்கூட்டர் வாங்க தேவன் உதவினார். மதுபனியில் ஊழியம் ஆரம்பித்தபோது என்னை காட்டிலும் அவர்களுக்கு அதிகம் தேவையென நினைத்து அவர்களுக்கு தந்தேன். நான் மீண்டும் சைக்கிளை உபயோகப்படுத்தியதை கேள்விப்பட்ட ஜெப பங்காளர் ஒருவர் சாயர்புரத்திலிருந்த தன்னுடைய புல்லட் மோட்டார் சைக்கிளை தந்தார். அதிலே ஒரு பயங்கர விபத்து ஏற்பட்டது. அது எனக்கு ஏற்பட்ட 2வது கோர விபத்து. அதனை என் அமெரிக்க நண்பர்
ஜாக் கேரிஸின் மூலம் கேள்விப்பட்ட எனது நண்பருமான ரெவரண்ட் ரிக் ஷெல்டன் உடனடியாக தன்னுடைய ஆலயத்தில் அதை அறிவித்து ஒரு மாருதி ஜிப்சியை வாங்கி தந்தார். அவருடைய சபையில் நான் பிரசங்கித்திருந்தேன். சில காலங்கள் கழிந்த பின்னர் மீண்டும் நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் கடினமான பகுதிகளில் பலவீனத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரனை காண்பித்து ஜிப்சியை அவருக்கு தந்துவிடும்படியாக கோரினபோது நான் கீழ்ப்படிந்தேன். மீண்டும் 8 மாதங்கள் கால்நடையும் பஸ்ஸின் மேல் பிரயாணம் பண்ணியும் கூட்டம் மிகும் ரயிலில் சரக்கு பெட்டிகளில் பிரயாணம் செய்தும் ஊழியத்தை தொடர்ந்தேன். ஐரோப்பா பயணத்தின் போது போதகர் ஒருவர் என்னிடத்தில் எந்த வண்டி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். நானோ வைத்திருந்தேன், இப்பொழுது இல்லை என்று சொல்ல, அதனை கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய நண்பர் தன்னுடைய நண்பரிடத்தில் சொல்ல, அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து எனக்கு ஒரு கார் வாங்கித்தர தீர்மானித்தனர். நானோ என் தேவையை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்கள் எனக்கு வாங்கித்தரக்கூடாது என்றும் தேவன் கூறினால் மாத்திரம் வாங்கி தரும்படி கூறி மறுத்துவிட்டேன். மீண்டும் அவர்கள் ஜெபித்து என்னிடத்திலே வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆனாலும் 3ஆம் முறை அவர்கள் தேவனால் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நன்றாக விளங்கின பின்னரே அதனை ஏற்றுக்கொண்டேன். அப்படித்தான் வந்தது டாடா சியாரா. எந்த பொருளும் ஸ்தாபனத்தின் பெயரிலேயே வாங்கப்பட்டதினால் எனக்கு கவலை இல்லை. இந்த பூமியில் எனக்கென்று ஒன்றும் இருக்கக்கூடாது. பொருளோ சொத்து சுதந்திரமோ எதுவுமே இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இறுதி வரை தரித்திருக்க விரும்புகிறேன். இதனை என் மனைவியும் என் பிள்ளைகளும் நன்றாக அறிவார்கள். அவர்களிடத்தில் நான் அடிக்கடி சொல்வது, என்னால் முடிந்த அளவு படிப்பையும் இயேசுவையும் மாத்திரமே என்னால் தர முடியும். அவர்களும் அது போதுமென்று நினைத்திருக்கிறவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சில வருடங்களுக்கு பிறகு அதற்குரிய சரியான உதிரி பாகங்கள் பீகாரில் கிடைக்காமல் போகவே அதனை தமிழகத்துக்கு மாற்றினோம். பின்னர் பழைய வண்டியில் நான் பயணம் செய்ய வேண்டியதாயிற்று. பின்னர் அமெரிக்க தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய நான் கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. டெல்லி விமான நிலையத்தில் உட்கார்ந்திருந்தேன். ஆவியானவர் திடீரென்று, உனக்கு ஒரு நல்ல வண்டியை வாங்கித்தர ஒரு குடும்பத்தை நியூயார்க்கில் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு இலங்கை வாழ் தமிழ் குடும்பத்தினை காண்பித்தார். அந்த குடும்பத்தினரோடு கடந்த முறை நான் தங்கியிருந்தேன். அவருடைய வீடு முற்றுப்பெறாத நிலையில் இருந்தது. பெரிய செல்வந்தர்களும் அல்ல, நன்றாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அத்தனை வசதி படைத்தவர்கள் அல்ல. விமானம் பாகிஸ்தான் மீது பறந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் ஆண்டவர் நினைப்பூட்டினார். மறுபடியும் நான் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தை அடைந்தபோது என் மனைவி தொலைபேசியில் எங்களோடு நன்றாக பணி செய்து கொண்டிருந்த சகோதரி ஆலின் 3 சிறு பிள்ளைகளை விட்டுவிட்டு மரித்த செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவரோ மீண்டும் நியூயார்க் குடும்பத்தினை காண்பிக்கிறார். கலிஃபோர்னியாவில் ஊழியத்தை முடித்துவிட்டு வாஷிங்டன் டிசிக்கு வந்தேன். என்னை வரவேற்க நியூயார்க் தம்பதியினர் வந்தனர். அவர்களிடம் இருந்ததெல்லாம் அவர்கள் தொழிலுக்கு வசதியான மினி ட்ரக் போன்ற ஒரு வண்டியே. நான் ஏறும்போது 2 பேரும் ஏகோபித்த குரலில், அண்ணன், உங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம் என்றார்கள். நான் ஒன்றும் பேசவில்லை. வாஷிங்டன் கூட்டங்களை முடித்து நியூயார்க்கில் அவர்கள் வீட்டிற்கு வந்தோம். உணவு அருந்தும் வேளையில், நாங்கள் உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்க முடியாது என்று எண்ணுகிறீர்களோ, மாதம் மாதம் $1000 சேர்த்து நிச்சயம் வாங்கி தருவோம் என்றார்கள். நான் அப்பொழுதும் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் விளங்கிவிட்டது, அவர்களிடம் பணமில்லை, ஆனால் ஆசை இருக்கிறது. சில நாட்களுக்கு பின்பு எனக்கு பல்லில் வலி ஏற்பட பல் டாக்டர் ஒருவரை காணும்படியாக சகோதரர் அழைத்து சென்றார். போகும் வழியில் கார் ஒன்றினை காண்பித்து, இந்த கலரில் இதே போன்ற ஒன்றை வாங்குங்கள் என்றார். நான் சொன்னேன், ஆண்டவரும் திரும்ப திரும்ப இப்படித்தான் தொந்தரவு செய்கிறார், நீங்களும் இப்படித்தான் சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்றபோது, ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயம் செய்வார் என்று சொல்லி துள்ளிவிட்டார். நாங்கள் காணச் சென்ற பல் டாக்டர் தம்பதியர் கேரளாவை சார்ந்த நல்ல விசுவாசிகள். ஆனால் தென்னாப்பிரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர்கள். இலவசமாக சிகிச்சை செய்ததுமன்றி மிகுந்த உற்சாகத்தோடு காணப்பட்டனர். இது நடந்தது ஜூன் மாதத்தில். ஜூலை மாதத்தில்
பெரிய மரம் ஒன்று விழுந்து அந்த டாக்டரின் கிளினிக் மிகவும் நொறுங்கி போயிற்று. அதனை பழுது பார்க்க 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் என்று கான்ட்ராக்டர்கள் சொன்னார்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய தொகையை அவர்களுக்கு தருவதாக வாக்களித்திருந்தது. இறுதியாக என்னுடைய நண்பரை அந்த டாக்டர் அணுகிய போது, மிகவும் நல்ல பொருட்களை வாங்கித்தாருங்கள் என்று சொல்லி 4 நாட்களில் மிகவும் நேர்த்தியாக செய்து முடித்தார். அதனால் இன்சூரன்ஸ் தந்த பணத்தில் $20,000 மிச்சமாகவே, டாக்டர் இது உங்களுக்குரியது என்று என் நண்பரிடம் தர, அதனை எடுத்துக்கொண்டு கணவனும் மனைவியும் கனடாவிற்கு நான் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்திய ஊழியத்தில் வந்து அதை கொடுத்தபோது நான் பிரமித்து போனேன். அவர்களுக்கும் ஆச்சரியமும் ஆனந்தமும். அவர் சொல்ல ஆகும், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வாக்குகள் வரட்டு வேதாந்தம் அல்ல, அப்படி வந்ததுதான் இனோவா. போராடும் மனதுக்கு புகலிடம் அவரே. அதற்குரிய பணத்தினை அந்தந்த காரியத்திற்கு செலவழிக்க மாத்திரமே தீர்மானித்திருந்த எங்களை வழி பிசகாமல் தடம் புரளாமல் தேவன் காத்து கொண்டார். ஒருமுறை நகரத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த நாங்கள் ஊழியர்கள் போய் வருவதற்கு ஒரு பழைய வாகனத்தை வைத்திருந்தோம். அநேக நேரங்களில் நடு இரவிலே ரயிலை பிடிக்க செல்பவர்கள் அடிக்கடி வழியிலேயே நின்று போகும் வண்டியினால் மிகவும் கஷ்டப்பட்டனர். அதற்கு பொறுப்பாயிருந்த என் மனைவி என்னிடத்தில் பலமுறை ஒரு சிறிய பழைய ஒழுங்காக ஓடக்கூடிய வண்டி ஒன்று வாங்கித்தாருங்கள் என்று கெஞ்சியதும் உண்டு. இறுதியில் பாட்னாவில் பணிபுரியும் ஈசி ஜான்சனிடம் சொல்ல, அவரும் 10 நாட்களில் கிறிஸ்தவர் ஒருவர் விற்க முயன்ற மாருதி ஓம்னி வண்டியை வாங்க ஏற்பாடு செய்தார். அதனை பார்த்து வர வாகனங்களை கவனித்து கொண்டிருந்த சகோதரர் தரனை அனுப்பி சோதிக்கவும் சொன்னார். அவர் வியாதிப்பட்டிருந்தபடியினால் போகக்கூடாதவரானார். இதற்கிடையில் அதே வாகனத்தை வாங்க பலர் போட்டியிட ஒரு வழியாக அந்த கிறிஸ்தவரிடம் விலையை குறைத்து பேசி வாகனத்தை 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எங்களிடத்தில் அனுப்பி வைத்தார். அலுவலகத்திலிருந்து சாப்பாட்டுக்கு இறங்கிய நான் அதனை ஓட்டி சோதித்து பார்த்தேன். அதன் பின்னர் நிதித்துறை ஒருங்கிணைப்பாளரிடம் அதற்குரிய பணத்தை தந்துவிடுமாறு கூறிவிட்டு சாப்பிடச் சென்றேன். சாப்பிடும்போது தேவ ஆவியானவர், எந்த பணத்திலிருந்து இதை தருகிறாய் என்று கேட்டார். நானோ, இது என் தவறு அல்ல, என்னை கேட்காமலேயே அனுப்பி வைத்த ஈசி ஜான்சனின் தவறு என்றேன். ஆண்டவரோ என்னை விடவில்லை. எனவே சாப்பிடக்கூடாமல் பாதியில் எழுந்தேன். என் மனைவி என்ன உடம்புக்கு சரியில்லையா என்று கேட்டாள். மீண்டும் அலுவலகம் சென்று திரும்பிய நான் இரவு சாப்பாட்டையும் தவிர்த்தேன். படுக்கையிலே இரவு முழுவதும் ஆவியானவர் என்னோடு போராடி கொண்டிருந்தார். அதிகாலையில் கண்ணீரோடு என் தவறை ஒத்துக்கொண்டேன். அதிகாலை 3:30 மணிக்கு எழும்பி ஜெபிக்கும் பழக்கமுடைய என் மனைவி கண்ணீரோடு இருந்த என்னை பார்த்து, மீண்டும் உடம்புக்கு சரியில்லையா என்று கேட்டாள். விவரத்தை அவளிடம் கூறி தேவனிடம் ஒப்புரவாகிவிட்ட சமாதானத்தில் காலை ஆராதனையில் 5 மணிக்கு செய்து கொடுத்துவிட்டு அன்று காலை சீக்கிரமாக அலுவலகம் சென்றேன். என்னுடைய மேஜையின் மேல் ஒரு கவர் வைக்கப்பட்டிருந்தது. சாதாரணமாக 1 மணிக்கு மேல்தான் எங்களுடைய தபால்கள் வரும். ஆனால் வந்திருந்த கவரை நான் உடைத்து பார்த்தபோது அதற்குள்ளே வாகனத்திற்கு தேவைப்பட்ட பணத்துக்குரிய காசோலை ஒன்று இருந்தது. அத்தோடு உங்கள் அவசர தேவைக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்படுகிறது என்ற செய்தியும் இருந்தது. இதுவரை யார் அனுப்பினது என்று தெரியாது. நம்மை வழி தப்பாமல் பிரதிஷ்டையில் நிலைத்து நிற்க தேவன் எவ்வளவு கவனமுள்ளவராக இருக்கிறார். இதைப்போன்றே சிறுவர் ஊழியத்துறையை சார்ந்தவர்கள் VBSக்கென புத்தகங்களை பங்கார்பேட்டையிலிருந்து எனக்கு சொல்லாமலேயே நான் வெளியே ஊழியத்திற்கு சென்றிருந்தபடியால் ஆர்டர் செய்திருந்தனர். அதை உடனடியாக லாரி புக்கிங் அலுவலகத்திலிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எனவே என்னிடம் ஓடி வந்தார்கள். அதற்குரிய பணம் இல்லை என்று நான் சொன்னதுடன் ஜெபிக்கலாம் என்றும் சொன்னேன். சேர்ந்து ஜெபிக்கவும் செய்தோம். ஆச்சரியமாக அடுத்த நாள் தபாலில் கடிதத்துடன் கூடிய காசோலை ஒன்றுடன் சரியாக தேவைப்பட்ட 27,000 ரூபாய் வந்தது. எழுதப்பட்ட கடிதம் ஒரு சோக கடிதம். துபாயில் வசித்து வந்த ஒரு குடும்பம் என் பிரசங்கத்தை ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டிருந்த
6 வயது சிறுவன் ஒருவன் வியாதிப்பட்டான். அவன் மரிக்கும் தருவாயில் தன் பெற்றோரை நோக்கி, என் உண்டியலில் உள்ள அனைத்து பணத்தினையும் அகஸ்டின் அங்கிள் செய்யும் சிறுவர் ஊழியத்திற்கென அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி மரித்தான். அதனைத்தான் அவனது பெற்றோர் அனுப்பி வைத்தனர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கும் ஆண்டவரின் கிருபைதான் என்னே. இதே முறையில்தான் ஒவ்வொரு மாதமும் ஊழியர் உதவித்தொகையை அனுப்பித்தர தேவன் உதவி செய்தார். 40 ஆண்டுகள் 30 லட்ச இஸ்ரவேல் ஜனங்களை அனுதினமும் மன்னாவை தந்து போஷித்தவர் இன்னமும் நமக்கு உண்டு என்ற காரியத்தினை அவரே அடிக்கடி விளங்கச் செய்து வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. நெருக்கங்களை கண்டு பிரதிஷ்டைகளை நொறுங்க விடாதீர். நாம் நடத்தும் அநாதை விடுதிகளும் அவ்வப்போது ஊக்கந்தரும் சாட்சிகளை உடையவைகளாய் அதன் பலனை உணர்த்தி கொண்டிருந்தன. சிறுமியும் தேவ கரத்தில் பயன்படும் பாத்திரம். இந்தியா முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்த நேரம் அது. பாபர் மசூதி பிரச்சனை எப்படி நடக்கும் என்ற திகில். நாங்களும் சிறு பிள்ளைகளுமாக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு முந்தின நாள் உபவாசித்து தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போது நமது மகிழ்ச்சி இல்லத்தினை சார்ந்த 10 வயது நிரம்பின கலா என்கிற பெண் திடீரென்று தீர்க்க தரிசனமாக, நாளை பாபர் மசூதி இடிக்கப்படும், அதனால் கலவரங்கள் வெடித்து அநேகர் கற்பிழக்கவும் உயிரை இழக்கவும் ஏதுவாகும் என்ற செய்தியினை கூறியபோது நாங்கள் அதிர்ந்து போனோம். ஆயினும் மறுநாளில் அப்படியே யாரும் எதிர்பாராத வண்ணம் நடந்தபோது தேவன் அதனை எங்களுக்கு முன் அறிவித்ததனை எண்ணி இன்னமும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க ஏதுவாயிற்று. இன்று கலா ஒரு ஊழியக்காரியாக விளங்குகிறார். நம்முடைய விடுதிகளில் வளர்ந்த பிள்ளைகள் ஊழியக்காரிகளாகவும் உதவிக்காரர்களாகவும் ஆசிரியர்களாகவும் இருப்பது நமக்கு கிடைத்த பலன். சில ஏமாற்றங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. சில பிள்ளைகளில் எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறாத போது நம்முடைய மனதில் இரத்த கண்ணீர் உண்டாகியது உண்டு. ஆயினும் ஒட்டுமொத்தத்தில் நம் நெஞ்சை நெகிழச் செய்யும் காரியங்களும் நடைபெறுகின்றன. ஷைலி 4 வயதில் தாய் தகப்பனற்ற சூழ்நிலையில் நம்மிடத்தில் கொண்டு வரப்பட்டாள். அதிகம் பேசாத கூச்ச சுபாவமுள்ள அவள் கிறிஸ்துவின் அன்பினை சிறிய வயதில் அறிந்து கொண்டாள். ஆனால் உறவினர்கள் அவளை தந்திரமாக 11 வயதில் நம்மிடத்திலிருந்து பிரித்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டனர். இது நமக்கு வேதனையை கொடுத்தது. ஏற்பாடு செய்திருந்த மணமகன் ஒரு கொடூரன், அரசாங்க கான்ட்ராக்டர் என்ற போதிலும் ஒரு கிரிமினல், முரட்டாட்டம் பிடித்தவன். ஷைலி பிரச்சனையாகி இவள் தன் குடும்பத்திற்கு அவமானத்தினை கொண்டு வந்து விட்டாள் என நினைத்து அவன் வெறுத்தான். ஆயினும் சில வருடங்கள் கழித்து அவனுடைய தம்பி மிகவும் வியாதிப்பட வாரணாசியில் உள்ள பனாரஸ் யூனிவர்சிட்டி மருத்துவமனையிலும் பல ஆயிரங்கள் செலவழித்தும் பயன்பெறாமல் மருத்துவர்கள் கைவிட்டனர். வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டவனுக்கு மந்திரவாதிகள் மூலம் சுகம் கிடைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிலைமை இன்னும் மோசமாகியது. அப்போது தன் மனைவியின் ஜெப வாழ்க்கையை கண்ட ஷைலியின் கணவன் வினோத், நீ வந்து என் தம்பிக்காக ஜெபி என்று கேட்டுக்கொண்டபோது, நான் ஜெபிக்க ஆயத்தம், என் இயேசு சுகம் தருவார், ஆனால் நீங்கள் ஆயுதங்களை இனி எடுக்க மாட்டேன் என்றும் இயேசுவை பின்பற்றுவேன் என்றும் வாக்கு கொடுங்கள் என கேட்டு உறுதி வாங்கினாள். அவனோ, என் தம்பிக்கு சுகம் கிடைக்காவிட்டால் உன்னை சுட்டு கொன்று விடுவேன் என்றான். இறுதியில் 3 மணி நேரம் விடாப்பிடியான ஜெபம் அந்த மகனை காப்பாற்றியது. இது நிமித்தம் இருவரும் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தனர். பின்னர் நம்மால் பயிற்சி பெற்று சுவிசேஷத்தின் நிமித்தம் பலமுறை தாக்கப்பட்ட போதிலும் ஒருமுறை துப்பாக்கியால் சுடப்பட்ட போதிலும் உறுதியாக பணியில் தொடர்கின்றனர். நேபாளத்தின் பிரபல ஊழியர் ஒருவர் 300 பிள்ளைகளை பராமரித்து அவர்களின் தேவைகளை சந்திக்க வயல் நிலங்களை வைத்தும் பண்ணைகளை வைத்தும் பணம் உண்டாக்கி பெரிய பள்ளி ஒன்றினை கட்டி ஊழியம் செய்து வந்தார். ஆயினும் பொருள் பெருகினபோது அவருடைய ஒழுக்கக்கேடுகள் கர்த்தரின் கரத்தை அவரிடமிருந்து எடுக்க வைத்துவிட்ட சூழ்நிலையில் அவருடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அனைத்தும் சிதைந்து போயின. நீ கால்வை யோர்தான் பிளக்கும், ஆனால்
வளர்ந்த அந்த பிள்ளைகளில் ஒரு பெண் ஒரு டாக்டரின் மனைவியானாள். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவ தேவன் நமக்கு உதவினார். அது நிமித்தம் ஜேம்ஸுக்கு இந்த ஊழிய ஸ்தலத்தினை தந்துவிடுங்கள் என அவள் அந்த ஊழியரின் முதல் மனைவியை கேட்க, அவர்களும் நம்மை அழைத்து 10 ஏக்கர் நிலத்தினையும் அதிலுள்ள கட்டிடங்களையும் நம்முடைய பராமரிப்பில் விட்டுவிட்டனர். நேபாள ஊழியத்தினை சகோதரர் புருஷோத்தமன் என்கிற பர்னபாஸ், சகோதரி மேரி என்ற இந்து குடும்பத்திலிருந்து தேவனுக்காக வட இந்தியா வந்தவர்களிடம் கொடுத்தோம். இங்கு முன்னே குறிப்பிட்டது போல தராய் என்ற பீகாரின் வடபகுதியினை ஒட்டியுள்ள 8 மாவட்டங்களில் பணியினை செய்து சபைகளை ஸ்தாபிக்கவும், அநாதை பிள்ளைகளை பராமரிக்கவும், சீசோத்துவ பள்ளியினையும் கல்வி நிலையங்களையும் நடத்தி ஊழியம் செய்யவும், அநேக வாலிபர்களை ஆண்டவருக்குள் திருப்பி சிதைந்த இந்த தேசத்தினை தூக்கி நிறுத்தவும் தேவன் உதவி வருவது, அவரே நம்மை நேபாளத்திற்கு இந்த பகுதியின் ஊழியத்தினை செய்ய அனுப்பியுள்ளார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இன்னும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாகும்போது அவளுடைய பிள்ளைகளின் பராமரிப்பும் அதிகமாயிற்று. எனவே அனோகா மற்றும் ஆஷாதீப் போன்ற விடுதிகளை நடத்த முன்வந்தோம். சகோதரர் ஜெசுராஜ், சகோதரி செல்வி போன்றோரின் பராமரிப்பில் இந்த இல்லங்களில் தேவன் அசைவாடினார். ஊழிய எல்லை விரிவாக்கம் பணத்தினை கையாடுவதனை பலமுறை சரிபார்க்க ஏவினபடியால் ஆடிட்டிங் வெளியிலிருந்து மாத்திரமல்ல உள்ளேயே தேவைப்பட்டதினால் அந்த துறையை நிறுவி சகோதரர் வள்ளிக்குட்டி என்பவர் பொறுப்பில் விடப்பட்டது. அதனால் பணத்தினை பத்திரமாக செலவிட அனைத்து கவனமும் செலுத்தப்படுகிறது. ஊழியத்தினை திறம்படச் செய்ய 16 ட்ரஸ்டுகள் அமைக்கப்பட்டு அதிகாரத்தினை ஒரு இடத்தில் தேங்காவண்ணம் பிரித்து கொடுத்து மேற்பார்வையை எளிதாக்க 5 மண்டல அலுவலகங்களையும் அதற்கு பொறுப்பாக 5 மண்டல இயக்குநர்களையும் நியமித்ததினால் சுவிசேஷம் இன்னமும் வேகமாக பரவ அநேக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கூடவே பயிற்சிகள், சமூக சேவைகள் போன்ற காரியங்களிலும் இவை மிகவும் பிரயோஜனமாயின. மீடியா துறையினை பயனுள்ளதாக்கவும், ஆவணப்படங்களை உண்டாக்கி சுவிசேஷத்தினை இன்னமும் புரிந்து கொள்ள வகை செய்யவும், எழுப்புதல் ஊழியத்தினை செய்யவும், வார்த்தைகளை போதிக்கும் செய்திகளை உருவாக்கவும், பலவித மாதாந்திர இதழ்களை வெளியிட வசதிகளை உண்டு பண்ணி, வளர்ந்து வரும் சபைகளை ஸ்திரப்படுத்தவும், விஞ்ஞான உலகில் சுவிசேஷத்தினை விளங்கச் செய்யும் காரியங்களை செய்ய இதனையும் இயக்கி வைக்க தேவனே உதவினார். சுவிசேஷ தூண்கள் இப்படி செய்யப்பட்டதினால் விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அற்புத அடையாளங்களை நடப்பிக்க திறன் பெற்று ஜேம்ஸின் நோக்கமான கிடைத்த கனிகளை ஆயத்தப்படுத்தி அவர்களையே தங்களுடைய மக்களை தேவனிடத்தில் திருப்பும் கருவியாக மாற்றும் முயற்சியில் வெற்றி கண்டோம். உதாரணமாக, வாலிபன் ஒருவன் சுவிசேஷம் கேட்டான். மிகவும் ஏழை குடும்பத்தை சார்ந்த இவன் அறுவடை நேரத்தில் பெரிய பண்ணையாளர்களின் வயலில் சென்று வேலை செய்வது வழக்கம். அது கோதுமை அறுவடை நேரம். 16 கட்டு அறுத்தால் 1 கட்டு கூலியாக கிடைக்கும். இதுதான் பீகாரின் முறை. ஞாயிறு வந்தது. இவன் அந்த பண்ணையாரிடம் சென்று, இன்று கர்த்தரின் நாள், நான் வேலை செய்ய மாட்டேன், என் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றான். பண்ணையாரோ, உன்னோடு சேர்ந்த அனைவரும் வேலை செய்கிறார்கள், நீ ஏழையாய் இருப்பதற்கு இதுதான் காரணம் என சொல்லி திட்டிச் சென்று விட்டார். இதனை பண்ணையாரின் மனைவி கவனித்து கொண்டிருந்தாள். பூஜை செய்ய போகிறேன் என்கிறான், கையில் ஏதுமில்லை என்று அவனை கவனித்த அவளுக்கு ஆச்சரியம். ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்து ஒரு சிறிய புஸ்தகத்தினை படித்து முழங்கால் படியிட்டு துதிக்கவும் ஜெபிக்கவும் செய்த இந்த காரியம் அவளுக்கு புதிதாக தோன்றிற்று. இதுவரை கிறிஸ்தவர்களையே சந்தித்திராத அவளுக்கு இதனை அறிய ஆவலுண்டாயிற்று. அவள் பல வருடமாக ஆஸ்துமா வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்தாள். எனவே பண்ணையார் வேறு திருமணம் செய்ய ஆயத்தமானார். ஆகையினால் இன்னமும் இந்த பூஜையை குறித்து அறிய மிகுந்த ஆவல் கொண்டாள். ஒரு ஆளை அனுப்பி அந்த வாலிபனை கூப்பிட்டு விசாரித்தபோது அவன் இவளுக்கு இயேசுவை குறித்து சொல்லி அவர் இன்னும் ஜீவிக்கிறார் என்று சொல்ல, உடனே அவள் அந்த இயேசுவினிடத்தில் என்னையும் அழைத்துச் செல் என்று கேட்டாள். அவன் காரணம் கேட்க, என் வியாதி நிமித்தம் என் கணவர் வேறு திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார், என் வாழ்க்கையை காப்பாற்ற எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்ல, அவளிடம் கேட்காமலேயே அந்த வாலிபன் அவள் தலைமேல் கைகளை வைத்து ஜெபித்தபோது
உடனடியாக அவளுக்குள் கிரியை நடந்து முற்றிலும் சுகமானாள். தன் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டதனை அறிந்த அவள் துள்ளி குதித்தாள். அந்த நேரத்தில் உள்ளே நுழைந்த பண்ணையார் அதனை கண்டு ஒன்று விளங்காமல் திகைத்து நின்றார். நடந்ததனை மனைவி சொல்ல புரிந்து கொண்ட அவர் அந்த வாலிபனை நன்கு உபசரித்து பின்னர் வேலை செய்ய விடாமல் நீ ஜெபித்தால் போதும் என கூறி அறுவடையின் முடிவில் ஒரு டிராக்டர் நிறைய கோதுமையை அவனுக்கு தந்தார். அதனை அறிந்த நாங்களும் அவனுக்குள் கிரியை செய்யும் விசுவாசத்தினை கண்டு பயிற்சி கொடுத்து பின்னர் ஊழியனாக்கினோம். சகோதரர் அந்திரேயாஸ் இப்படித்தான் ஊழியக்காரராக மாற்றப்பட்டார். இப்போது சாதுக்களையும் கலங்கடிக்கவும் விரட்டி அடிக்கவும் தேவன் இவரை உபயோகப்படுத்தி வருகிறார். பலருடைய கட்டுகள் அருந்து கிறிஸ்து மகிமைப்பட இவரை அழைத்து செல்கின்றனர். சாதாரணமானவர்களை அசாதாரணமாக்கும் கிறிஸ்துவின் வல்லமைதான் என்ன. இந்த வண்ணமாகவே ஜார்க்கண்டில் சகோதரர் ஹெலன் பன்னா நக்சல்பாரிகளால் பலமுறை காட்டிற்குள் எடுத்துச் செல்லப்பட்டு மிரட்டப்பட்ட போதிலும் தைரியமாக அவர்களுக்கு ஆண்டவரின் அன்பை எடுத்துச் சொல்லி அநேக முறை விடுவிக்கப்பட்டார். உற்சாகமாக ஊழியம் செய்த அவரை மடக்க எண்ணி ஒரு கிராமத்தார் குளத்தில் மூழ்கி இறந்து போன ஒரு 6 வயது சிறுமியின் சடலத்தினை கொண்டு வந்து உன் இயேசு இதற்கு உயிர் கொடுப்பாரா என வினவ, இவரோ அப்படி அற்புதம் நடந்தால் உங்கள் ஊரில் என்னை பிரசங்கிக்க அனுமதிப்பீர்களா என்று கேட்க அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு முன் இவரை அந்த ஊருக்குள்ளேயே விடுவதில்லை. இவர் இது இயேசுவுக்கு லேசான காரியம் என கூறி ஜெபிக்க 2 மணி நேரம் தண்ணீரில் மூழ்கியிருந்த அந்த குழந்தை உயிர் பெற்றது. இதனை போன்ற பல பெண்களும் வாலிபர்களும் சவால்மிகு காரியத்தினை செய்ய தேவன் அவர்களை கனப்படுத்தியிருக்கிற காரியங்கள் எங்களை பிரமிக்கச் செய்வதோடு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த இருண்ட பகுதிகளில் நுழைய இவர்கள்தானே காரணமாக முடியும் என்கிற தெளிவான காரியம் நடைபெறுவதனைக் கண்டு உள்ளம் பூரிக்கிறது. இதற்காகத்தானே ஏங்கினோம். தென்னகத்திலிருந்து மிஷனரிகள் வருவது வருங்காலங்களில் தடை செய்யப்பட்டாலும் இவர்கள் காரியத்தினை சாதித்து விடுவார்களே. நிலைத்து நிற்கும் சபைகள் உருவாக இவர்கள்தானே காரணமாவார்கள். எனவே அவர்களை இன்னமும் உற்சாகப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மற்றவர்களும் வளரணுமே. பீகாரும் ஜார்க்கண்டும் ஒன்றாக இருந்தபோது ஆதிவாசி கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையினால் ஆதிவாசிகளின் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தால் அவர்களை கொண்டே ஜார்க்கண்ட் பகுதிகள் சந்திக்கப்படலாம் என்ற எண்ணத்தில் பலமுறை ராஞ்சி பட்டணத்திலேயும் ஜாம்ஷெட்பூரிலேயும் தும்கா, பொக்கோரா, சிந்திரி, தன்பாத் பட்டணங்களிலேயும் அங்கே உள்ள சபைகளுடன் இணைந்து எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினதினால் ஆயிரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டன. தீவிர ஊழியத்தினையும் செய்ய முன்வந்தனர். வில்லியம் கேரி போன்ற ஆதி மிஷனரிகள் ஊழியம் செய்த ஸ்தலங்களான முங்கேர், பாகல்பூர், பெகுசராய் பட்டணங்களிலேயும் கூட்டங்களை நடத்தி பின்பு ஊழியங்களை ஸ்தாபித்தோம். அதற்கிடையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அதுவரை பல காரியங்களில் முரண்பாடு நிறைந்திருந்த சென்னை ஊழியத்தினை நடத்தி கொண்டிருந்த பாஸ்டர் தயானந்தனும் சென்னை சபையும் ஜெம்ஸை விட்டு விலக நேரிட்டது. அது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்த போதிலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக மாறிவிட்டது. அதனால் சில அவமானங்களை சகிக்க நேரிட்டது. தேவையற்ற சில வதந்திகள் பரப்பப்பட்டன. ஆயினும் அசையாமல் தந்த தரிசனத்தை காத்து கொள்ளவும் தேவ ஆவியானவரின் பலன் போதுமானதாக இருந்தது. 35 வருட தொடர்பு அருந்து போனது மிஷனரி பணியின் முக்கியத்தினை அறிந்திருந்த எவரையும் பாதிக்கவில்லை. தங்கள் தரிசனத்து நிமித்தம் சிலர் மேற்கு வங்காளத்துக்கும் ஒரிசாவுக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்தின் மேல் பகுதிக்கும் கடந்து சென்றனர். அந்த பகுதிகளில் ஜெம்ஸ் ஊழியத்தை ஸ்தாபிக்க நான் விரும்பாததால் அவர்களை வாழ்த்தி அனுப்பினேன். யார் குத்தினாலும் நெல் அரிசியாக வேண்டும் என்கிற பரந்த நோக்கத்தினை எப்பொழுதும் கை கொள்ளுகிறவர்களாக இருந்தோம். இதனால் பிற ஊழியர்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உற்சாகப்படுத்தவும் எல்லா விதத்திலும் முயற்சி செய்தோம். இதனால் தென்னகத்திலிருந்து மாரநாதா, அமெரிக்கன் அட்வென்ட் மிஷன் போன்ற ஸ்தாபனங்களிலிருந்து ஊழியர்களுக்கு உதவி செய்து
அவர்களுக்கு ஊழிய ஸ்தலங்களை உண்டாக்கி கொடுத்தோம். சில மாவட்டங்களையும் அவர்களுக்கு அடையாளம் காண்பித்து பணி செய்ய உதவினோம். எப்படியாயினும் பீகார் ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற துடிப்பில் ஜேம்ஸ் மாத்திரம் அதை சாதிக்க முடியாது என்கிற காரியத்தினை நன்கு உணர்ந்து மற்ற சிறிய பெரிய ஸ்தாபனங்களையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்க ஆர்வம் கொண்ட எனக்கு ரெவரண்ட் எஸ்டி பொன்ராஜ் பீகார் வந்து முயற்சியில் ஈடுபட்டபோது முழு மனதோடு அதற்கு ஒத்தாசை செய்தேன். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாண்ட் என்ற அந்த நெட்வொர்க்கின் தலைமை பொறுப்பை ஏற்று ஆவிக்குரிய ஆலோசனை வழங்க தேவன் உதவி செய்தார். இதே வண்ணமாக இந்தியாவின் மிஷனரி ஸ்தாபனங்களின் கூட்டமைப்பாகிய இந்தியா மிஷன் அசோசியேஷன் நிறுவனம் மூலம் நிர்வாக குழு அங்கத்தினராகவும் பல்லாண்டு பணி செய்து தேசிய அளவில் கிறிஸ்துவின் பணியை ஸ்தாபிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். கல்வித்துறையில் பல திட்டங்களை அமலாக்க எண்ணி உயர்தர கல்வியை எப்படியாகிலும் பீகாரின் மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி பிஎட் கல்லூரியையும் உயர் கல்வியை தபால் வழியில் கற்றுக்கொள்வதற்கு வசதியாக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் சர்வ கலாசாலையோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். மிஷனரிகளின் பிள்ளைகளையும் ஆதிவாசி பிள்ளைகளையும் கல்லுடைக்கும் பணியிலிருந்து மீட்கப்பட்ட பிள்ளைகளையும் கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான பிள்ளைகளை பராமரிக்கும் பணியில் கம்பேஷன் ஈஸ்ட் இந்தியா மூலமாக உதவிக்கரம் நீட்டப்பட்டது. இது அந்த பகுதிகளை மாற்ற கர்த்தரால் உபயோகப்பட்டும் வருகிறது. பின்தங்கிய பீகாருக்கு எத்தனை நன்மைகள் தேவைப்படுகின்றன.